Hello friends, நான் தான் உங்கள் சந்தன். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா how to create table python to mysql அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். xampp ஓப்பன் பண்ணிடலாம். அப்பாச்சி சர்வர் அண்ட் mysql ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சீன்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, பைத்தான் ஐடிக்குள்ளே வாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் அகெயின்ஸ் வந்துன்னே இருக்கும். இம்போர்ட் mysql.connector mydp equal to mysql.connector.connect parenthesis ஓப்பன் பண்ணலாம். ஓகே, host local host comma username root comma password 1 2 3 4 5 6 7 8 கமா. இப்போ தான் நம்ம ஒன்று புதுசாக இன்க்ளூட் பண்ணுவோம். அதுதான் டேட்டாபேஸ். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுறோம் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் இங்கே இன்சர்ட் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். a equal to mydp டாட் கசர் ஓப்பன் parenthesis க்ளோஸ் parenthesis. ஓகே, a டாட் execute create table then table name. நான் டேபிள் நேம் சந்தன் 1, என்னோடய டேபிள் நேம் சந்தன் 1. ஓகே, பேரந்தசிஸ் இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம். நேம்னு ஒரு காலம். வேர்கார்னால் ஒன்றுமே இல்லை, எல்லா கேஸ் சென்சிட்டிவ் ஸ்பெஷல் சிம்பிள் நம்பர் எல்லாமே சேர்ந்தது தான் வேர்கார். 220னா சைஸ், நேமோட சைஸ் 220க்குள்ளே இருக்கணும். பாஸ்வேர்டு அதே தான் வேர்கார். ஓகே, க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இஃப் செக் பண்ணிடலாம். இஃப் ஏ கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஸ், table is created. ஓகே, ரன் பண்ணலாம். எஸ், டேபிள் இஸ் கிரியேட்டட். அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. நம்ம போய் செக் பண்ணிடலாம். ரிஃப்ரெஷ் தரேன். சந்தன் 1 டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எஸ், சந்தன் 1 இதை கிளிக் பண்ணலாம். இந்த டேபிளை கிளிக் பண்ணால் டூ காலம்ஸ் நேம் கொடுத்துருந்தோம், நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.